இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் வசதி வாய்ப்புகளுடன் வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். அப்படி நினைப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் அத்தகைய வாழ்வு நம் அனைவருக்கும் அமைகிறதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நம் நாட்டில் சிலர் வசதி வாய்ப்புகளுடன் வாழ்ந்தாலும் பலர் இன்னும் வறுமையின் பிடிக்குள் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நம்மில் பலர் இன்னும் வறுமையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வறுமையை முற்றிலும் ஒழிக்க முடியாவிட்டாலும் ஓரளவாவது குறைக்க முடியும். இருப்போர் இல்லாதாரோடு பகிர்ந்து வாழும் போது வறுமையை குறைக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு நம்மிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்வோம். நமது குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நமது மனதில் பதிய வைப்போம். நம்மில் பலர் எனக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தால் எப்படியாவது முன்னேறி இருப்பேன், வறுமைதான் என் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்று கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வறுமை எத்தனையோ மனிதர்களை சாதிக்க தூண்டியிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே வறுமையை தடையாக நினைக்காமல் நமது முன்னேற்றத்திற்கான படியாக நினைத்தால் நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் அன்றாடம் பல நபர்களை சந்திக்கிறோம். அவர்களில் பெரும்பாலானோர் வறுமையில்தான் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வறுமையை போக்க நாம் சிறிதளவாவது முயற்சி செய்திருக்கிறோமா? இல்லை, நமக்கே ஒன்றும் இல்லை, பிறகு அவர்களுக்கு எப்படி கொடுப்பது என்ற மனநிலையோடு கடந்து சென்றிருக்கிறோமா என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். வறுமை எல்லா நிலைகளிலும் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உணவு இல்லை என்பது மட்டும் வறுமையாகி விடாது. நம்முடன் வாழும் சக மனிதர்களிடத்தில் நாம் அன்பை கொடுக்கவில்லை என்றாலும் அங்கு வறுமை வந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு நம்மிடம் உள்ளதை தாராளமாய் பகிரும் மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்வோம். அதுவே நம் வாழ்வை வளமாக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு செயல்படுவோம். இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தவர் சீனிவாச சாஸ்திரிகள். 1931 ஆண்டு ரைட் ஹானரபிள் சீனிவாச சாஸ்திரி இந்திய நாட்டின் பிரதிநிதியாக லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்றார். வெள்ளி நாக்கு படைத்த பேச்சாளர் என புகழப்பட்டார். லண்டன் ஹில்ட் ஹவுஸில் தன்னுடைய புகழ்பெற்ற உரையை நிகழ்த்தினார். அவருடைய தெளிவான சிந்தனை ஆங்கில புலமையை கண்டு வாயடைத்து போனார்கள். இப்படி புகழுக்குரிய அவரின் இளமை பருவம் எப்படி இருந்தது என்பதை நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். வறுமையின் பிடியில் வாடினார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது மேல்சட்டை அணியாமல் ஒரு நாள் வந்துவிட்டார். அதை கண்ட முதல்வர் பில்டர்பெக் 8 அணா அபராதம் விதித்தார். சார், சட்டை நேற்று பெய்த மழையில் நனைந்து விட்டது, அதனால் இன்று சட்டை இல்லாமல் வந்துவிட்டேன். அபராத தொகை 8 அணா என்னிடம் இருந்தால் ஒரு புதிய சட்டை நான் வாங்க முடியுமே என்றாராம். சீனிவாசனின் நிலையை கண்ட முதல்வரின் மனம் வாடியது. உடனே அவர் சட்டை பையிலிருந்து 1 ரூபாய் எடுத்து நீட்டினார். 8 அணாவை அபராதமாக செலுத்திவிட்டு மீதியை சட்டை துணி வாங்கிக்கொள் என்று கூறினாராம். இத்தகைய வறுமையின் பிடியில் வாழ்ந்தவர் உயரவில்லையா? தன் வறுமையை தடையாக எண்ணாமல் வாழ்வில் முன்னேறினார். நாமும் நமது வறுமையை தடையாக பார்க்காமல் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் வறுமையை நமது முன்னேற்றத்திற்கான தடைக்கல்லாக நினைத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள்,
நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்பும் அடியார்க்கு அருளும் மரணே. எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல துயிலால் களைப்பையாற்றுக. ரத்தம் நீட்ட மக்கள்
வழிக்கு திரும்பி விடாமல் ஆயர் நீரே அன்புடன் காத்து தீயவன் அரசை தொலைத்தளித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே தயவாய் துயிலுற நேரம் தந்தே. தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம் உணவோ மயக்கம் தவித்துமை உணர்ந்த இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே சிறப்பார் மாட்சி உமக்கென்றென்றும் பிறப்பில்லா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையறவுடன் பெருக. ஆமென். இறைவா என்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா என்னை காத்தருள்வீர். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலையில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்குச் செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் மக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 57, இறை வார்த்தைகள் 7 முதல் 11 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவரிடம் ஒருவர் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஒருவர் தம் நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் எனச் சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென பணியாளருக்குத் தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவரிடம் ஒருவர் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னலம் மறந்து பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழவும்
ஆண்டவரின் கட்டளைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 8 புனித பேதுரு டேரன்டைஸ். பிரான்ஸ் நாட்டிலுள்ள சென்ட் மௌரிஸ் என்ற இடத்தில் கிபி 1102 பிறந்தார் டேரன்டைஸ். தன் 20வது வயதில் சிஸ்டர்சியன் துறவர சபையினில் சேர்ந்த இவர் துறவர பயிற்சி பெற்று ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். இறை பக்தியிலும் நிர்வாகத் திறனிலும் சிறந்திருந்த இவர் கிபி 1132 தன் 30வது வயதில் தன் சபையின் தலைவராக பொறுப்பேற்றார். நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்த அருட்தந்தை டேரன்டைஸ் கிபி 1142 பிரான்ஸ் நாட்டின் டெரன்டைஸ் மறைமாவட்டத்தின் பேராயராக உயர்த்தப்பட்டார். தன் மறைமாவட்டத்திலுள்ள விவசாயிகள் கடும் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட போது தொண்டு நிறுவனம் அமைத்து அவர்களின் பசி தீர்த்தார். திருத்தந்தையர்களுக்கும் பேரரசர்களுக்கும் ஆலோசகராக இருந்த பேராயர் பேதுரு திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் பேரரசன் பார்பரோசாவின் சூழ்ச்சியினால் பாதிக்கப்பட்ட போது பேரரசனை கடுமையாக எதிர்த்தார். இங்கிலாந்து அரசுக்கும் பிரான்ஸ் நாட்டின் அரசுக்கும் அமைதி தூதுவராக இருந்து சமாதானத்தினை ஏற்படுத்திய பேராயர் பேதுரு தன் சொந்த ஊரான சென்ட் மௌரிஸ் திரும்பும் வழியில் விண்ணகமடைந்தார். மக்களுக்கு மட்டுமல்லாமல்
அரசர்களுக்கும் நற்செய்தியினை அறிவித்து இறைப்பணிகளைச் செய்த பேராயர் பேதுரு டேரன்டைஸினை கிபி 1191 திருத்தந்தை 3ஆம் செலஸ்டின் புனிதராக உயர்த்தினார். புனித பேதுரு டேரன்டைஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் விவசாயிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் முழுவதும் அமைதியில் செலவழித்து ஆண்டவரின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் கருணை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய நாளில் எத்தனை விதமான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அவரை புகழ்வோம், அவருக்கு ஆராதனை செய்வோம். அன்பர்களே, இன்றைய தினத்திலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்காய் நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதரனை சகோதரி எண்ணி பார்க்கிறோம். தாய் நாட்டை விட்டு, தாய் மண்ணை விட்டு பலவிதமான காரணங்களுக்காக வாழ்க்கையை தேடி, வளங்களை தேடி, உறவுகளை தேடி, ஏன் விடுதலையை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் புலம்பெயர்ந்த தமிழ் இனத்திற்காக, எம் சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எகிப்து மண்ணிலே அடிமைகளாய் கிடந்த உம் மக்களை நீர் தேடி சென்று அவர்களுக்கு விடுதலையை நீர் கொடுத்தீரே. ஆம் ஆண்டவரே, எம் சகோதரனுக்காக, சகோதரிக்காக, தன் தாய் நாட்டை இழந்து வாழ்கின்ற இவர்களுக்காய் நீர் விடுதலையை நீர் பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே, அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இரும். நீர் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதர சகோதரிகளுக்காய் பரிந்து பேசும்படியாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா